அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 8 மாதங்களாய் கர்த்தர் நம்மை நடத்தினார். கைகள் தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. 9வது மாதத்தை கர்த்தர் காணும்படி கிருபை தந்திருக்கிறார். கைகளை தட்டி தேவ நாமத்தை நாம் உயர்த்துவோம் உயர்த்துவோம் உயர்த்துவோம். பாதி வருஷம் நம்ம கடந்து போயிட்டோம். ஆமென். புதிய வருஷத்துக்குள்ள நம்ம போக போறோம். ஆமென். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் சில மாதங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் அற்புதமாய் சமாதானத்துக்கு ஏதுவாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இதுவரையும் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 1லிருந்து நான் வாசிப்பதை நீங்க கேளுங்க. லூக் சாப்டர் 19. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரரும் தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சக்கேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குலனாபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாடி ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தின் ஏறினான். இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சக்கேயோ, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்குவேன் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படிக்கு போனாரே என்று முறுமுறுத்தார்கள். சக்கேயோ நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு மனிதத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினானால் நாளத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். ஆமென். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய தேவனே, மறுபடியும் இந்த மாதத்தின் கடைசி ஆராதனை காணும்படி, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை துதிக்கும்படி எங்களை நீர் கொண்டு வந்தீரே. அதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பேச போகிற ஒவ்வொரு வார்த்தை நாங்கள் சுயமாய் பேசாதபடி, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட நீர் பேசும்படிக்காக இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மனுஷனை குறித்து நிறைய பேர் நம்ம கேட்டிருக்கிறோம். மறுபடியும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட அவர் பேச இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. 19ஆம் அதிகாரம் லூக் சாப்டர் 19 verse 1 to 3 வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த சக்கேயு யார்? ரோமர் அரசாங்கத்துல வரி வசூலிக்கிற ஒரு மனுஷன். ஆமென். இன்கம் டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க இல்லையா? அல்லேலூயா. ஏன் வட்டி வாங்குறாங்க இல்லையா? வட்டிக்கு வட்டி வாங்குறாங்க இல்லையா? அல்லேலூயா. அந்த வேலையை அந்த ரோமர் அரசாங்கத்துல ஒரு பெரிய அதிகாரத்துல அவன் இருந்தவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய ஒரு அதிகாரத்தில் இருந்த ஒரு மனுஷன். அவனை குறித்து பரிசுத்த ஆவியான நாளிலே இங்க அவர் பேச இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க 19ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 உள்ள வசனங்களை வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சக்கேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க அவன் ஆண்டவரை தேடி வந்தான். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவன் செய்த முதல் காரியம், அவன் ஆண்டவரை அவன் தேடி வந்தான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவன் செய்த அற்புத அடையாளங்களை அவன் கண்டறிந்தான். ஆமென். அவர் எரிகோ பட்டணத்திற்கு வரும் பொழுது, வழியா வரும் பொழுது அவரை பார்க்க அவன் தேடி ஓடி வந்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன், வரி வசூலிக்கிற ஒரு பெரிய அதிகாரி. ஆமென். அல்லேலூயா. ஆனா அந்த நாட்களிலே அந்த நேரத்துல அவன் கர்த்தருக்காக ஒரு நேரத்தை அவன் கொடுத்தான். ஆமென். ஒரு அதிகாரி, ஆயக்காரன், வட்டி வசூலிக்கணும், அங்கெல்லாம் போகணும். ஒரு நாளைக்கு 1000 வீட்டுக்கு போகணும். ஆமென்.
அவனுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்தணும். ஒரு நாளைக்கு இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போய் ரோமர் அரசாங்கத்துல கொடுக்கணும். ஆமென். ஆனா அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்தான். இனி நான் வேலையை செய்ய மாட்டேன், இன்னைக்கெல்லாம் என் வீட்டை போய் நான் வட்டி வாங்க மாட்டேன், எங்க போய் நான் டாக்ஸ் வாங்க மாட்டேன், நான் எதோ பண்ண மாட்டேன். இன்னைக்கு நான் நேரத்தை கர்த்தருக்காக நான் கொடுப்பேன். ஆமென். ஹalleluya. ஒரு பிஸியா யாருக்கு இப்ப பாரு, யாருன்னா சொன்னா ரொம்ப பிஸி. கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்க முடியாம எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்தவங்க யாரு? காலையில சபைக்கு வந்தவங்க, கடைசி ஆராதனை, 8வது மாதம் கடைசி ஆராதனை. ஐயா நான் நினைச்சேன், நான் நிறைய இடத்துல நான் ஊழியத்துக்கு போகும்போது பாஸ்டர் முன்னாடி கூட்டங்கள்லாம் வெளியே நின்று இருப்பாங்க கேட் கிட்ட. ஏன் நம்ம சபையில் இருக்கக்கூடாது? ஏன் இருக்கக்கூடாது? அப்படின்னா வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை. நான் ஆண்டவருக்கு போனோம், என் ஆண்டவர் 8 மாசம் நடத்தினார். எத்தனையோ லட்சக்கணக்கான பனைகளை கர்த்தர் உதவி செய்தார், சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார், உணவை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். இந்த 8 மாதங்கள் என் கர்த்தர் என்னை வழி நடத்தினார். நிச்சயமா என் நேரத்தை நான் ஆண்டவருக்காக ஆராதனையில நான் நன்றி சொல்ல. எத்தனை பேர் வந்தீங்க? பணக்காரன், பெரிய பணக்காரன் சக்கேயும் நேரத்தை ஒதுக்கிட்டான். யார்கிட்ட பார்க்க? கர்த்தரை பார்க்க. உண்மையா இருங்க. தொழுது கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். தேவனை ஆராதிக்கிறது ரொம்ப முக்கியம். தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த ரொம்ப முக்கியம். 9 மணிக்கெல்லாம் புதிய மாதத்துல வர கத்துக்குங்க. ஒரு மனாவியோடு ஐக்கியமா குடும்பமாய் நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த ஸ்தானத்துல கர்த்தர் இறங்கி வருவார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நேரத்தோட கர்த்தருக்கு நேரத்தை கொடுங்க. எத்தனையோ பேர் 9 மணிக்கு இல்ல, 10 மணி, 9:45, 10:15 கூட வராங்க. அப்ப உங்க நேரம் எப்படி கொடுக்குறீங்க ஆண்டவருக்கு? இன்னைக்கு என்ன நாள்? ஞாயிற்று. இன்னைக்கு வேலை இருக்குதா? வேலையில செய். வேலை லீவ் கொடுத்துக்கிறார் கர்த்தர். ஞாயிற்றுக்கிழமை வந்து கிறிஸ்துவ தான் லீவ் கொடுத்தான் உலகத்துக்கு. வேற என்ன கொடுத்தாங்களா? 6 நாள் வேலை செய்ய, 7வது நாள் யாருக்காக இருக்கணும்? கர்த்தருக்காக இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய பணக்காரன், வட்டி வசூலிக்கிற ஒரு மனுஷன், இன்னைக்கு ஒரு நாள் எத்தனை லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போய் கவர்மெண்ட்ல கொடுக்க வேண்டிய ஒரு மனுஷன், அவன் யாரை தேடி வந்தான்? கர்த்தரை தேடி நேரத்தை கொடுத்துட்டான். வாசிங்க, மறுபடியும் 1-3 வாசிங்க. அதுலயே வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அந்த வழியாய் நடந்து போகையிலே ஆயக்காரருக்கு தலைவன், இன்கம் டாக்ஸ் அதிகாரிக்கு பெரிய தலைவன். எவ்வளவு விசாரணை இருப்பான் அவன். எவ்வளவு காரியத்தை அவன் செய்து ஒரு நாளைக்கு அவன் செய்யணும். எவ்வளவு ஆபீஸ் வரலாம் ஒரு நாளைக்கு செய்யணும். ஆமென். ஆனா அவன் நேரத்தை யாருக்காக ஒதுக்கணும்? இன்னைக்கு எப்படியான ஆண்டவரை பார்த்தணும். அவர் செய்யற எல்லா காரியத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரை நான் இன்னைக்கு சந்திக்கணும். அதனால எல்லா வேலையை விட்டு அந்த நேரத்தை தேவனுக்காக கொடுத்து ஆண்டவரை அவன் தேடி வந்தான். ஆமென். அல்லேலூயா. நாம முதல்ல நேரத்தை யாருக்கு கொடுக்கணும்? அதான் ஆண்டவர் வந்து கிறிஸ்துவனை பார்த்து வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. ஏன்னா இவனுக்கு டெய்லி எல்லாம் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவான். போக மாட்டேன்னா என்ன போக சொல்றேன் வெளியே? நான் தமிழ் நல்லா தான் நான் பேசுறேன். தமிழ் பேசும்போது புரியுங்க. போக மாட்டேன், நான் இதை நான் போக மாட்டேன். எங்கே போகிறது? நான் தான் போனப்போ வெளியே. பல மதத்தாருக்கு பாருங்க, டெய்லி கோயில் போறாங்களா இல்லையா? குளிச்சுட்டு போறாங்களா இல்லையா? செருப்பு இல்லாம போறாங்களா இல்லையா? அதனால்தான் ஆண்டவர் இவங்கெல்லாம் சோம்பேறிங்களோ, இவங்கெல்லாம் கோயிலுக்கு வரமாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர் வந்து ஞாயிற்றுக்கிழமையில என்னை ஆராதிச்சு மகிமைப்படுத்த போங்கன்னு தான் 7வது நாள் கர்த்தர் நமக்காக தான் வச்சாங்க. பிற ஜாதியெல்லாம் டெய்லி கோயிலுக்கு போறான், டெய்லி வணங்குறான், டெய்லி என்னென்னவோ செய்யறான். ஆனா 6 நாள் வேலை செய்ய, 7வது நாள் என்னுடைய நாள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனே அநேகத்திலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
நீ உண்மையாய் தேவனுக்கு அந்த நேரத்தை நீ கர்த்தருக்காக கொடுத்தா அநேக காரியங்களை கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. அவன் அதிகாரி, அவன் பெரிய அதிகாரி அவன். ஆனா நீங்க என்ன பண்ணா, நேரத்தை தேவனுக்காக தேடி வந்தான். அப்படிதான் சொல்லுது வேதம். இயேசு இப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ள நாள்படியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் போனான். நம்ம ஆண்டவரை தேடணும். ஆமென். யாரை தேடணும்? ஆண்டவரை தேடணும். நேரம் அவருக்காக நம்ம ஒதுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்குள்ள வந்துடுங்க சர்ச்சுக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்துடுங்க. 9 மணிக்கு ட்ரெயின். எத்தனை மணிக்கு வருவீங்க? ஸ்கூல் 9 மணிக்குன்னா எத்தனை மணிக்கு அனுப்புவீங்க பிள்ளைங்கள? ஏன் கோயிலுக்கு மாத்திரம்? ஏன்னா இங்கே சம்பளம் போகாது. அங்கெல்லாம் லேட்டாக போனால் என்ன போயிடும்? சம்பளம் போயிடும். நேரத்தோடு வர கற்றுக்கணும். நேரம் ரொம்ப முக்கியம். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் காலத்தை நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. வாரத்துக்கு ஒரு முறை தாங்க எங்க ஆராதனை. வாரத்துக்கு ஒரு முறை பைபிள் ஸ்டடிஸ் போயிடுச்சு, உபவாச கூட்டம் போயிடுச்சு. இங்க மாத்திரம் எல்லா சபைகளும் போயிடுச்சு. இந்த 9 மணிக்கு நம்ம ஆராதனை தொடங்குறோம். 8:45 வந்துருங்க. நான் அதே முறை நான் சொல்லி இருக்கிறேன், நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட முறையிலே சமூகத்தில் நீங்க ஜெபிப்பீங்க. உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக, உங்களுக்கு தடையா இருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக, உங்கள் பலவீனங்களுக்காக. ஆமென். நான் காலையில போயிடுவேன். நான் 8:00 போயிடுவேன். நான் 8:45 பாஸ்டர் உட்காந்துக்கிறார் சபையில. நான் போறேன். இந்த ஆராதனை தொடங்குவதற்கு முன்பதாக என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் சுகத்துக்காக, என் ஆசீர்வாதத்துக்காக, என்னுடைய தடைக்காக நான் முழங்கால் படி போட்டு தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெபிப்பேன் என்று நினைக்கிறவங்க தான் வருவாங்க. அது யார் இருக்கு நம்ம கிட்ட? ஆவியானவர். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாருன்னா, இயேசுவின் புது வாழ்வு சபையில 9 மணிக்கு ஆராதனா விட்டுருவாரு. ஆவியானவர் நம்ம கிட்ட இருந்தா ஓடு 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 தொடங்கி ஆராதனை தொடங்கிடும். யார் செயல்படுவாரு? ஆவியானவர். ஆவியானவர் நம்ம கிட்ட இல்ல, சுயமா இருக்கிறோம். யாருன்னே தெரியாது, இயேசுவே தெரியாது. ஆனால் செய்த அற்புத அடையாளங்கள் அவன் பார்த்திருக்கிறான். ஆனா பெரிய அதிகாரி அவன். ரோமன் அரசாங்கத்தில் பெரிய அதிகாரி. இன்கம் டாக்ஸ் கலெக்ட் பண்ற ஒரு மனுஷன். அவன் ஒரு நாளைக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீசருக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க இல்லையா? ஒரு ஏரியா கொடுப்பாங்க, ஒரு ஆம் சாம்பாளத்தை கொடுப்பாங்க, ஒரு 500 வீடை நீ போய் செக் பண்ணணும், எல்லாம் கலெக்ட் பண்ண வரணும். அவன் அதான் அவனுடைய வேலை. ஆனா அன்னைக்கு எவ்வளவு வீடை விட்டுட்டு வந்திருப்பான் ஆண்டவர் பார்க்க. அந்த நேரத்தை அவன் கர்த்தருக்காக கொடுத்தான் பாரு. அவன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். நம்ம தேடி வரணும். நம்ம நேரம் நாம என்னங்க நேரமே கிடைக்கலைங்க சொல்றாங்களா? சொல்றது இல்லையா? ஆனா கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு நேரம் இருக்கா? சீக்கிரம் வந்துடணுமா? 9:30 உங்க பிள்ளைங்களை கொண்டு வரணும். எப்போ ஒரு தாய் தகப்ப 9 மணிக்குள்ள வராங்கன்னா, அதோடைய பிள்ளைகள் சாகுற வரையிலும் 9 மணிக்கெல்லாம் சபையில் இருக்கும். எப்போ ஒரு தாய் தகப்ப 9:30 வந்த பிள்ளைங்க எத்தனை மணிக்கு வரும்? யார் எடுத்துக்காட்டா இருக்கணும்? தாய் தகப்ப. நாங்கள் கத்தோலிக்கில் இருந்தவங்க தான். மாசத்துக்கு நாங்கள் போவோம், எல்லாம் ஒன்னா தான் போவோம். 60 முன்னாடி போயின்னு இருப்போம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. தாய் தகப்பன் முதல்ல கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தா, பிள்ளைகள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பாங்க. ஆமென். நேரத்தோட வாங்க. நேரத்தோட நான் முடிக்கிறேன். மற்ற சபைகளெல்லாம் 1 மணிக்கெல்லாம் முடிப்பாங்க. நான் முடிக்க மாட்டேன். ஏன்னா இருந்தாலும் பேசினா நீங்க இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அது அவன் சொல்றான், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குணனபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் போயிற்று. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம். 1 Chronicle chapter 28 verse 9. வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. என் ஆண்டவரை தேடி வர அதுக்கான வசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ ஆண்டவரை தேடி வரும் பொழுது, நீ ஆண்டவருக்காக நேரத்தை கொடுக்கும் பொழுது, ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஒற்று வாசிங்க. அந்த அம்மா லூதமா வாசிப்பாங்க. எல்லாம் என்ன பாருங்க. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய, பாருங்க தாவீது ராஜா இப்ப குடும்பத்தை பத்தி பேசின இல்லையா? தாவீது ராஜா தன் பிள்ளைக்கு கொடுக்கிற ஒரு அறிவுரை. ஆமென். நம்மள அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும். நம்ம தாய் தகப்ப வெறும் பள்ளி ஸ்கூலுக்கு எப்படி அனுப்புறீங்களா இல்லையா? ஓடுற பஸ் போயிடும். சீக்கிரம் போ, டீச்சர் திட்டுவாங்க. சீக்கிரம் கோயிலுக்கு ஏன் மாத்திரம் லேட்டா வரீங்க? இந்த சுவாசத்தை கொடுத்தவர் யாரு? ஜோரா சொல்லுங்க, வாய் விட்டு சொல்லுங்க. இந்த ஜீவனை கொடுத்தவர் யாரு? அவரை தேடி வரணும், வரக்கூடாதா? அவர் கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். அவர் லேசான கர்த்தர் இல்ல. ஆமென். அல்லேலூயா. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, உன் பிதாவின் தேவனை அறிந்து, உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு. பத்தியா, நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் இதான் கத்து கொடுக்கணும் வீட்டுல. சாலமோன் மக தாவீது ராஜா, அவருடைய வயது முதிர் வயதாய் போய் கொண்டிருக்கிறது. தன் பிள்ளைக்கு சாலமோனுக்கு தன் மகனுக்கு என்ன கத்துக் கொடுக்கிறார் பாருங்க. அதை நீங்களும் கத்துக் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க வசனத்தை. என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று தாவீது ராஜா சாலமோனுக்கு சொல்லுகிறார். ஆமென். எல்லா இருதயங்களையும் ஆராய்கிறவர், நினைவுகள் எல்லாம் தோற்றம் எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினார், உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கு கைவிட்டுடுவார். ஆமென். அல்லேலூயா. தேடணும், ஆண்டவரை தேடணும். இல்ல யாராவது நான் டெய்லி சர்ச்சுக்குவான்னு சொல்றேன்னா, யாருன்னா சொல்றேன்னா, இல்ல கண்டிப்பா வரணும் யாருன்னா கேட்டுக்கிறேன்னா, அப்படி கேட்டா நான் வாக்கு தத்தத்தை மீறினவன். ஏன்னா ஆண்டவர் சொன்னார் 6 நாள் வேலை செய். உன் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, வாடகைக்காக, எலக்ட்ரிசிட்டிக்காக, சாப்பாட்டுக்காக, ட்ரெஸ்ஸுக்காக, நீ ஊர் போறது வரதுக்கு பணத்துக்காக நீ 6 நாள் வேலை செய். ஆனா 7வது நாள் பரிசுத்த ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நீ உள்ள வரும்போது உனக்கு ஆசீர்வாதம், இங்கிருந்து போகும்போது உனக்கு பரிசுத்தம். அதை நினைச்சிட்டு வாங்க. சபைக்குள்ள அதை நினைச்சிட்டு வாங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, 7வது நாள் ஆலயத்துக்கு போனா என்னை ஆசீர்வதிப்பா, என் பாவங்கள் எல்லாம் கழுவி என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை அனுப்புவா. சாலமோனுக்கு ராஜா சொல்றான், டே ஆண்டவர் விட்டுறாடா, தேடுறா, ஆண்டவரை தேடு. யார் சொன்னது? தாவீது யாரு? ராஜா. யாருக்கு சொன்னாரு? சாலமோன் யாரு? அப்ப நீங்க சொல்றீங்களா? நீங்க முதல்ல தேடி வந்தாதான் கர்த்தரை உன் பின்னாடி புள்ள தேடி வரும். நீ 9:45 வந்து நான் புள்ள எத்தனை மணிக்கு வரும்? நம்ம தாய் தகப்பன் தான் ஒரு உதாரணமா இருக்கணும் குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு. ஆமென். அல்லேலூயா. நீ தேடினால் அவனுக்கு தென்படுவான். அவன் வந்துட்டான், தேடி வந்துட்டான், நேரத்தை ஒதுக்கிட்டான். ஜெக்கேயு அவ்வளவு பெரிய அதிகாரி, எல்லாத்தையும் விட்டுட்டான். எல்லாம் நீ வானப்பா, எனக்கு நான் எப்படியோ அந்த மனுஷனை நான் பார்க்கணும். அது என்ன இன்கம் டாக்ஸ் எவ்வளவு இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணி சொல்லிக்கிறானா, அதை பத்தி நான் கவலைப்படல. இன்னைக்கு என் நேரத்தை அவருக்காக நான் கொடுக்கிறேன். நிறைய வேலை செய்யறவங்க சொல்லுவாங்க, நேரமே இல்லைங்க, எங்க போறதுக்கு? அவர் நேரமே வேற மாதிரி ஆயிடும். ஆமென். அல்லேலூயா. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்த தேடுகிறத பத்தி பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் மூலமா நமக்கு அவர் கொடுக்கிறார் பாருங்க. 2 Chronicles chapter 15 verse 2. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் எடுத்து வச்சுங்க. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 16வது வசனம். முதல்ல எதனாவது வாசிங்க. அவன் வெளியிலே ஆசாவுக்கு என்ன அதிகாரம்? என்னது? 2 நாளாகமம் 15 அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அவன் வெளியிலே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூத பெண்ணியின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள்,
நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விடுவீர்கள் ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த வசனம் வாசிக்கிறோம். அருமையான ஒரு வசனம். அவர் வெளியிலே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூத பென்னியின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். கையில தட்டி தேவன் நாமத்தை போதுமா? ஹல்லேலூயா. தேடுற காலம் வரணும், தேடி வரணும், தேவனுடைய சமூகத்தை தேடி வரணும். இருவர் மூவர் ஜெபிக்கும் இடத்துல நான் இருப்பேன் கர்த்தர் சொன்னார். எங்க என்ன துதிக்கிறாங்க ஆராதிக்கிறோம் அந்த ஸ்தானத்துல நான் இறங்கி வருவேன் சொன்னார் கர்த்தர். வந்து உன்னை தொடணுமா தொடக்கூடாது, அவ வரணுமா வரக்கூடாது. சிறிய கூட்டம் இருந்தாலும் உண்மையுள்ள கூட்டமா இருக்கணும், தெய்வ பக்தி உள்ள கூட்டமா இருக்கணும், சத்தியத்தை கேட்கிற ஒரு கூட்டமா இருக்கணும், அதன்படி நடக்கிற ஒரு கூட்டமா இருக்கணும். இதுதான் என்னுடைய பிரீச்சிங். ஆமென். ஏதோ கூட்டத்தை பார்த்து பேசிட்டு நான் போறோம் நாள் அல்ல. சிறிய கூட்டம் இருந்தாலும் நல்ல ரிசல்ட் பரலோக ராஜ்யத்துல இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் அடிக்கடி நான் சொல்வேன், சபைகள் எடுத்துக்கொள்ளப்படும், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஆமென். எங்கயா? சபையில. ஆனா நம்ம சபையில எல்லாம் 100 பேரும் மேல போயிடணும். கைகளை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அப்படி போனதானே எனக்கு பெருமை. என் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாரு, சத்தியத்தை கேட்டாங்க, இன்னைக்கு இவ்வளவு பேர் பரலோக ராஜ்யத்துல இருக்கிறாங்க. ஆமென். ஏதோ வந்து கேட்டெல்லாம் போறது கிடையாது. ஏன்னா வேதத்தை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய பிரமாணத்தை கேட்பதை காட்டிலும் அதன்படி நடப்பது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏதோ சண்டே கூப்பிட்டாரு, ஏதோ பேசுறாரு, கேட்கலான்ட்டு கேட்டுட்டு நீ அந்த சத்தியத்தின்படி நடக்காம போனீங்கன்னா உனக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் இல்லை. ஆமென். ஆசா ஆயக்காரன் ஜக்கேயு எல்லாத்தையும் விட்டுட்டான், நேரத்தை கொடுத்துட்டான், வந்தான். அதே வசனம் இன்னும் சொல்லப்பட்டு ஓசையா 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஓசையா 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வேதம் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது வாசிங்க. எல்லாம் அதை தேடணும், நேரத்தை கர்த்தர் கொடுக்கணும், தேடணும். ஓசையா 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், அருவுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதி வர்ஷிக்க பண்ணுவார் மற்றும் அவரை தேடுகிற காலமாயிருக்கிறது. ஆமென். யாரை தேடுற காலமா இருக்கிறது? இப்ப முக்கியமா தேடணும். ஆண்டவர் சொன்னாரு 2020ஆம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் வரும் பொழுது இந்த உலகத்துல இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கும், இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்கும், நீங்க அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் என் வருகை மிக சமீபமா இருக்கும். என்ன பாருங்கம்மா, பைபிளை பார்க்காது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த சம்பவம் தான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். அவரை நாம் தேடுகிற காலத்தில் நாம் நிற்கிறோம். அவரை ஆராதிக்கிற நேரத்தில் நாம் நிற்கிறோம். அவரை தொழுது கொள்கிற காலத்தில் நாம் நிற்கிறோம். ஆமென். நிறைய முறை செக்கை பத்தி நான் பேசியிருப்பேன். ஆமென். இது மாதிரி பேசியிருக்க மாட்டேன். எனக்கு கர்த்தர் உணர்த்தினார். அவ்வளவு பெரிய பணக்காரன், அவ்வளவு பெரிய இன்கம் டாக்ஸ் கலெக்டர், அவ்வளவு பெரிய ஆபீசரு, இன்னைக்கு நான் நேரத்தை யாருக்காக கொடுப்பேன்? கர்த்தருக்கு. அவர் பாவி. வேதம் சொல்லுது. ஏன்னா ஜனங்கள்லாம் சொல்றா அவர் ஒரு பாவி வீட்டுக்கு கர்த்தர் போறாரு. யாரை தேடி போனா? ஒரு பாவி தேடி போனா கர்த்தர். நேரத்தை கொடுத்தான், எல்லாத்தையும் விட்டுட்டான், வேலை எல்லாம் விட்டுட்டான், தேடி கர்த்தருக்கு போனான். ஏன்னா அந்த தேடி போகும் பொழுது எப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்பதை வேதத்தின் மூலியமா நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு
சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்வது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். சில டைம்ல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பிரச்சனை வந்துடும் வீட்டுக்குள்ள. அந்த டைம்ல என்ன பண்ணணும்? பைபிளை தூக்கி நாட்டை பிடிச்சி எங்க வந்துடணும்? சர்ச்சுக்கு ஒன்றும் சண்டையை போட்டுக்கணுமா? இப்போ நீ பைபிளை தூக்கி சர்ச்சுக்கு கூட போட்டு என்ன பண்ணுவார்? இப்போ போட்டு என்ன பண்ணுவாரு? சமாதானம் தான். தவறும் பைபிளை தூக்கின்னு வருவார். சமாதானமா உக்காந்து இட்லி சாப்பிட்டுருப்பாரா? அட பஞ்சாயத்து போயிடுச்சு, புள்ளியா போயிடுச்சு, பைபிள் போயிடுது, ஆண்டவர்கிட்ட போயிடுது, நம்ம போகாம போனா எதுனா ஆயிடுமே. பயம் இருக்காம இருக்காது. இந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, காலை தூக்க முடியல, கையை தூக்க முடியல, இப்படி தூக்க முடியல, இப்படி தூக்க முடியல அப்படின்னா யாரை சொல்லி வீட்டில் இருந்துடாதீங்க. யார் நீ தூக்க முடியலையா? அப்படியே வாங்க, இப்படியே வாங்க. நான் கிரண் பிரதனாக்கும் அவங்க மேலே தூக்கின்னு வந்துடுவாங்க. இங்கே ஜபம் பண்ணிட்டு போனோன்னு எல்லாம் அப்படி ஆகிடும். அப்போதான் அந்த 2 ஹவருக்கு தான் பாஸ்டர் இப்படி தூக்க முடியல பாஸ்டர், அது தூக்க முடியல பாஸ்டர். யாருக்கு யாரை நிந்திக்கிறீங்க? கர்த்தரை விடாதீங்க. கர்த்தரை தேடி வாங்க. பரிசுத்த ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள் நமக்கு எது? இது பரிசுத்த ஓய்வு நாள். என்ன சொல்றார் பாருங்க, ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல, கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு செவி கொடுக்கிறது சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள். கர்த்தரை தேடுங்க. கர்த்தருக்கு நேரத்தை கொடுங்க. கர்த்தர் உன் வாழ்நாள் புற உன்னை வாழ வைக்கிற தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 16வது வசனம். 40ஆம் சங்கீதம் 16வது வசனத்துல வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? Psalm 40:16 வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உம்மை தேடுகிறவர்கள் அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷம். ஏன் இந்த குடும்பத்துல சந்தோஷம் இல்ல? ஏன் குடும்பத்துல போராட்டம்? ஏன் குடும்பத்துல மன மகிழ்ச்சி இல்ல? நீ ஆண்டவரை தேடி வரல. யார் தேடி வரல? நீ ஆண்டவரை தேடி வரும்போது யாருக்கு போராட்டம் இல்லை, யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு சந்தோஷமா இருக்கு மாத்திரம் ஆராதனைக்கு வரீங்க. போராட்டம் இருக்கும்போது ஆராதனைக்கு வரணுமா? வரக்கூடாது. அப்ப நீ வரும்பொழுது கர்த்தர் குடும்பத்தை மனமகிழ்ச்சியாய் மாற்றிடுவார். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் உன் வாழ்க்கையில சனிக்கிழமை போராட்டமா? கவலைப்படாத. அதுக்கு விடுதலை கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை காலையில உன் குடும்பத்துல கர்த்தர் கொடுப்பார். எப்ப தெரியுமா? நீ கர்த்தரை தேடி வரும்போதுதான். ஆமென். எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடுவார் கர்த்தர். அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நீ ஆண்டவருடைய சமூகத்துல நீ தொழுது கொள்ளும் பொழுது, ஆமென், அல்லேலூயா, எங்க இறங்கி வருவேன்னு கர்த்தர் இல்லையா? உன்னை தொடுவாரா தொட மாட்டாரா? தொடுவார். உன் கண்ணீரை துடைப்பாரா துடைக்க மாட்டாரா? உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா? இல்ல சும்மா வந்து சும்மா போற கர்த்தரா? நம்ம கர்த்தர். ஆமென். நம்மை தேடுகிறவர்கள் அனைவரும் வாசிங்க சங்கீதம் 40:16. தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அப்ப நாம் தேவனை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். தேடி போனோம். ஆனா இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனா கடைசியா முடிக்கும் போது அவன் வீடு எப்படி இருந்ததுதான்? ஆபிரகாமின் சந்ததியில வந்த மகன் கர்த்தர் சொல்லிட்டார். அவன் பாவிதான். அவன் வரி வசூலிக்கிறவன், அவன் பெரிய பணக்காரன். ஆனா அவன் நேரத்தை கர்த்தர் கொடுத்தான். தேடி வந்தான், தேவனை தேடி வந்தான். அதே போல நீ நாமும் கர்த்தரை தேடி வரும் பொழுது இதோ சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். Deuteronomy chapter 4:29. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அங்கிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். அங்கிருந்து தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாத்தோடும் அவரை தேடும் பொழுது எப்படி தேடணுமா? முழு ஆத்மாத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவார். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
ஆனால்தான் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லப்படுகிறது, அவரை தேடுகிற நேரத்தில் அவர்களை கண்டுபிடிங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடுங்க. அப்புறம் போய் அடுத்த வாரம் போய்க்கலாம். அவர் எப்போ போய்க்கலாம்? அடுத்த வாரம் போய்க்கலாம் கோயிலுக்கு இல்லையா? எவ்வளோ பேர் முடிவு பண்ணுறாங்க இல்லையா? அடுத்த வாரம் நம்ம எங்கே போகலாம்? எப்போ தேடணும் அப்போ தேடணும். இப்போ யாரோ ஒருத்தருக்கு காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டான், நாளைக்கு போய் வாங்கிக்கலாம். நீங்கள் போய் இருப்பீங்களா? இன்னைக்கு 3 மணிக்கு உனக்கு காசு கொடுக்கணும்னு ஒருத்தன் சொல்லிட்டான், என்ன பண்ணுவீங்க? இப்பயே எழுந்து ஓடி இருப்பீங்க நிறைய பேர். உங்களை யாரோ ஒருத்தருக்கு 3 மணிக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்குறான்னு சொன்னோன்னு இப்பயே போய் உக்காந்துக்க மாட்டீங்களா? சர்ச்சு கூட விட்டு. ஆமென், அல்லேலூயா. இப்போ என்ன சொல்றாரு இந்த இடத்துல? வாசிங்க இந்த ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, கர்த்தரை கண்டடையத்தக்க மறுபடியும் வாசிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். நம்ம டக்குனு அவர் தேடினோம், அவ்வளவுதான். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆமென் நாம் அவரை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவரை நாம் தேடும் பொழுது அவர் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். Hebrew chapter 11 verse 7. Hebrew 11 and 7 வாசிங்க. என்ன வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகிலும் அவருடைய வம்சவரிசையில் பராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசம பாகம் வாங்கி, அதுவா? எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அவரை தேடணும். அவர் நமக்கு என்ன அளிக்கிறாராம்? பலன் அளிக்கிறார். ஜக்கேயா தேடி வந்தான், ஆண்டவரை தேடி வந்தான், நேரத்தை கொடுத்தான். ஆண்டவர் எப்படின்னா பார்க்கணும்னு வந்துட்டான். பெரிய பெரிய பணக்காரன், அவனை எல்லாம் பாவியா பாக்குறாங்க. ஆமே, 100 ரூபாய்க்கு 20 ரூபாய் வட்டி வாங்கினா அவனை பார்த்து நல்லவன் சொல்லுவியா? 10 ரூபாய் வாங்கினவன்னு நீ சொல்றியா? ஏன்னா அவன் அந்த தொழில் தான் செய்துன்னு இருந்தான். அவன் அங்கங்க கலெக்ட் பண்ணி போய் கொடுக்குறான். அப்போ அவன் ஜனத்தின் பார்வையில அவன் யார்? அவன் ஒரு பாவி. அவன் ஆனா அந்த பாவி யாரை தேடி வந்திருக்கிறான்? நேரத்தை யார் கொடுத்தான்? தேடி வந்திருக்கிறான், நேரத்தை கொடுத்துட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான். இன்னைக்கு லட்சக்கணக்கான பணத்தை ரோமர் அரசாங்கத்துல கொடுக்கறத எல்லாத்தையும் விட்டுட்டு நேரம் ஆண்டவரை தேடி வந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரம் அடுத்தது வசனத்தை வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்க. அவர் போகும் வழியிலே முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறினார். பாருங்க, வந்துட்டான். அவன் எங்க வந்துட்டான்? ஆண்டவரை தேட வந்துட்டான். ஆனா அவன் குள்ள மனுஷன். இப்ப ஜனங்களே யாரும் இங்க எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, நாளைக்கு இப்போ வந்து பார்க்கலான்னு போயிட்டானா? இல்ல, வந்துட்டான், நேரத்தை கொடுத்துட்டான். நம்ம நேரத்தை கர்த்தர் கொடுத்துட்டோம், நாளைக்கு போலான்னு நினைக்குவோமா? அவன் வந்துட்டான். உள்ள மனுஷன் தான். ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் வரும்போது எவ்வளவு ஜனங்க இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அற்புதத்தை பார்க்கணும், அடையாளத்தை பார்க்கணும், அவரை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கணும். எவ்வளவு ஜனங்க வந்திருப்பாங்க. அவன் வந்துட்டான், நேரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டான். அவன் எந்த பணத்தை பத்தி கவலைப்படல, எந்த ரோமர் அரசாங்கத்தை பத்தி அவன் கவலைப்படல. நான் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்து நான் அவரை தேடி நான் போய் பார்க்குவேன். சரி, வந்தான் இல்லையா? அவன் மைனஸ் பாயிண்ட், அவன் குள்ளமா இருந்தான், அவனால பார்க்க முடியாது இயேசுவை. சரி சரி, எப்போ நான் ஃப்ரீயா காலியா போகும்போது பார்த்துக்கலாம் திரும்பி போயிட்டானா? ஆமென். நம்ம தேடி வந்தா ஆமென்
அவரை பார்க்கிற வரையிலும் அவருடைய மகிமை கிடைக்கிற வரையிலும் அவரை விட்டு நம்ம வெளியே போய்க்கூடாது. பலன் அளிக்கிறார் கர்த்தர் சொன்னார் இல்லையா? நம்ம வரும் ஆண்டுக்குள்ள வரும், பல விதமான தடைகள் வரும். ஆமென். அவன் என்ன தடை? அவன் குள்ள, அவனால பார்க்க முடியல. அவனை குள்ளமாக்குற ஜனம் என்ன பண்ணிருப்பாங்க? எல்லாம் அப்படி தள்ளினே போயிட்டு இருப்பாங்க இல்லையா? தள்ளினே போயிட்டு இருப்பாங்க இல்லையா? சர்க்கஸ்ல பாத்துக்கிறீங்களா? பஃபனை பாத்துக்கிறீங்களா? பாத்தீங்களா இல்லையா? நான் பாஸ்டர் நீயே பஃபன் பார்த்தாங்கிறது கூட சிரிக்க மாட்டேன் யாருக்கு. நானே ஜோக்கர். ஆமென். ஓ ஒரு குள்ள மனுஷன், இவ்வளவு குள்ள மனுஷன் எல்லாம் வருமா இல்லையா? இப்படி தள்ளினே போயிருப்பாங்க இல்ல? எவ்வளவு பேர் தள்ளி இருப்பாங்க அவனை. ஆனா அவன் என்ன செய்தான்? இல்லடா நான் வந்துட்டேன், ஆண்டரை தேடி வந்துட்டேன். அவரை பார்க்காம அவர்கிட்ட பேசாம நான் இந்த இடத்துல நான் போக மாட்டேன். அவர் செய்யற அற்புத அடையாளங்களை நான் பார்க்காம நான் போக மாட்டேன். அந்த ரட்சகர் தேவனை நான் பார்க்காம நான் போக மாட்டேன். அதனால என்ன பண்ணா? ஒரு மரத்து மேலே உட்காந்து, காட்டத்தி மரத்தின் மேல போய் உட்காந்துட்டான். இப்போ ஒரு பெரிய பணக்காரன், இப்போ PM CM யாருன்னா மரத்து மேல உட்காந்து என்ன பார்ப்பாங்க? எல்லாம் ஒரு பெரிய அதிகாரி இல்லையா? ஒரு பெரிய அதிகாரி இல்லையா? திடீர்னு அதுவும் ஜனங்களுக்கு விரோதி, அவன் பாவம் செய்தவன், அவன் பெரிய பணக்காரன். இந்த மாதிரி பென்ஸுக்காரெல்லாம் அப்ப இருந்தா பென்ஸுக்காரில் வந்து எங்க நிக்க வச்சு ஆண்டரை பார்க்க போயிருப்பான். அப்பேற்பட்ட ஒரு பெரிய பணக்காரன், லட்சாதிபதி, அதிகாரத்தில் இருக்கிறவன், அவன் போய் மரத்து மேல உட்காந்துட்டான். அவனை எப்படி பார்த்துருப்பாங்க? எல்லாம் திரும்ப சொல்லிடாதீங்க. என்ன பார்த்துருப்பாங்க? என்னடா இந்த பைத்தக்காரன் இப்படி போய் உக்காந்துக்கிறானு, என்ன ஆச்சு? மென்டல் ஆயிட்டானா தெரியலையே. இல்ல மரத்து மேல உட்காந்து ஏமாவெல்லாம் வட்டி கொடுக்கலையா, டாக்ஸ் கொடுக்கலையா, எட்டி பார்த்துக்கிறானா தெரியலையே. யோசிச்சுப்பாங்களா? யோசிச்சுப்பாங்க. அவன் ஆசை அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டான். என்னது? அவன் புகழ் அதிகாரத்தெல்லாம் விட்டுட்டான். நம்ம ஆண்டு பட்டு வரும்போது எப்படிங்கணும்? தாழ்மையா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, முதல்ல ஆண்டவரை தேடி வந்தான், அப்புறம் காட்டத்தி மரத்து மேல போய் உக்காந்தான். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரி, அதுவும் ஒரு ரோமர் அரசாங்கத்துல அதிகாரி, பெரிய பவர்ஃபுல் மேன், கோட்டீஸ்வரன், அவன் போய் மரத்து மேல உட்காந்தா ஜனங்க எப்படி அவனை பார்த்துருப்பாங்க? என்னன்னா பேசியிருப்பாங்க? மரத்துக்கிட்ட தான் குள்ள வந்து போய் உட்காந்துக்கிறான் பாரு, இவன் பண்ண அட்டகாசம். ஏன் அவன் பால உட்காண்டா? எதுவும் மதம் ஏற்றுக்கு கொடுத்துருது, என்ன ஆயிட்டு இருக்குது? கேலி செய்திருப்பாங்களா? செய்திருப்பாங்க. அது கூட அவன் பொருட்படுத்தம். என்ன பண்ணா? ஆண்டவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், அவர் கையை பார்க்கணும், காலை பார்க்கணும், மூஞ்சை பார்க்கணும், அவர் அற்புதம் பார்க்கணும். அவர் தான் தேவன், மெஸ்ஸியா சொல்றாங்க, உலக ரட்சகர் சொல்றாங்க, உலகத்தை மீட்டவர் சொல்றாங்க. அவரை நான் பார்க்கணும், அவரை நான் பார்க்கணும். அது கீழே என்ன என்ன என் மானம், மரியாதை, என் புகழ் எல்லாம் போனாலும் பரவாயில்ல, நான் அவரை பார்க்கணும், நான் தேவனை பார்க்கணும். வந்தா அடுத்த வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று அவன் சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. யார் வீட்டுல வந்து தங்குறானா? ஒரு பாவி வீடு. சக்கி அப்புறம் கதை பாவி வீடு. ஏன்னா என்ன சொல்றாங்க? ஆண்டவர் மேல உட்காந்துக்கிறத பாக்குறாரு, அவன் இதயத்தை பாக்குறாரு, அவன் வாஞ்சியை பாக்குறாரு. இவ்வளவு பெரிய பாவி என்ன தேடி வந்துக்கிறான்னு பாக்குறாரு. இவ்வளவு சொத்து உள்ள ஒரு மனுஷன் என்ன தேடி வந்துக்கிறான்னு பார்க்க மாட்டாரு. ஒரு பெரிய பணக்காரன் மேல உட்காந்துருந்தா யாரும் பார்க்குவாங்களா? பார்க்க மாட்டாங்களா? ஒரு பிரிஸ்டேஜ் உள்ள ஒரு மனுஷன், ஓ நான் தான் பெரியவன் சொல்ற ஒரு மனுஷன் மேல உட்காந்து ஜோக்கர் மாதிரி உட்காந்து பார்க்குவாங்களா? பார்க்க மாட்டாங்க. அந்த வருஷத்தை மறுபடியும் வாசிங்க. அந்த வருஷத்தை அவர் போகும் வழியிலே முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி. இல்ல, 5வது வருஷம். இயேசு அந்த இடத்துல இப்ப எங்க இருக்கிறான்? மரத்து மேல உட்காந்துக்கிறான். எங்க உட்காந்துக்கிறான்? மரத்து மேல உட்காந்துக்கிறான். இப்ப ஆண்டவர் அந்த பக்கம் வர்றாரு. ஆண்டவர் வராரு, இப்ப அந்த பக்கம் வழியா வராரு. என்ன நடக்குது வாசனை?
இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சக்கேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு வராருன்னா அந்த வீடு எப்படி இருக்கணும்? வெறும் சீரியல் ஓடி இருக்கணும், காலில இருந்து என்ன ஓடி இருக்கணும்? வெறும் சினிமா ஓடி இருக்கணும். ஒரு பாவி வீட்டுக்கு வர, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாவி வீட்டுக்கு வர, இப்போ நம்ம பாவம் செய்தோமோ இல்லையோ, இப்போ நம்ம வீட்டுக்கு கர்த்தருக்கு வரணும்னா நம்ம வீடு எப்படி இருக்கணும்? எப்படி சுத்தமாக தொடச்சி 4 முறை தொடச்சி 4 முறை பெட்ஷீட்டை மாற்றி, அதுவாம்மா என்ன சொல்றது புரியாம நிற்கிறது. என்ன சொன்னாலும் மாட்டிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும், நம்ம வீடு பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய நாவல் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய நடவடிக்கை பரிசுத்தமா இருக்கணும். அந்த வீட்டில பரிசுத்தமா இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் தங்குவார். அல்லேலூயா. அவன் பாவி, ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ செக்கையோ நான் வீட்டுக்கு வர. ஏன் சொன்னாரு? என்னை தேடி வந்திருக்கிற நீ பொறுமையா தாழ்மையா எல்லாத்தையும் விட்டு நீ மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிற. உன்னை கேலி பண்றது, உன்னை அவமானப்படுறது நான் பார்த்துன்னு இருக்கிறேன். ஆனாலும் என்னை பார்க்க நீ வந்துட்ட. ஆமென், அல்லேலூயா. பாவிகளை அதிகமாய் நேசிக்கிற நம் கர்த்தர், பாவிகளை ரட்சிப்பதற்காகவே மனுஷகுமாரனாய் இந்த உலகத்துக்கு கர்த்தர் வந்தார். ஆமென், அல்லேலூயா. எங்க குடிக்கிறானோ, எங்க விபச்சாரத்தில் இருக்கிறானோ, எங்க வேசிதான் இருக்கிறானோ, நம்மை காட்டிலும் கர்த்தர் அவர் மேல பிரியமா இருப்பார். காரணம், அவன் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. நான் நிறைய முறை சொல்லுவேன், அவன் நீங்க பரவாயில்ல பாஸ்டர், நான் குடிக்காரன், நான் அந்த வேலை பண்றேன், நான் என்கிட்ட இருக்க மாட்டார் கர்த்தர், உன் பக்கத்துல இருப்பார். ஏன்னா நீ மனம் திரும்பணும். என் புள்ள நல்லா வரணும், ரட்சிக்கல வரணும், பரிசுத்தமா வாழணும். அவர் உண்மையில்தான் அவர் அழுவார், புலம்புவார். இந்த பிள்ளை நான் எனக்காக கொடுத்ததே, என்னை மீறி அநேக பாவங்களை செய்கிறானே, இவன் மன திரும்பணும், ஆண்டவர் ஏத்துக்கணும், ரட்சிப்புக்குள்ள வரணும். அவரை தான் நேசிப்பார் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், அவன் அற்புதமா ஆச்சரியமா பார்த்தார். ஆனா இப்பேற்பட்ட ஒரு மனுஷன், நீ எல்லா வேலையை விட்டு நேரத்தை விட்டுட்டு என்ன பார்க்க வந்துதான். சரி, இவ்வளவு பேர் கூட்டம், அவனால அவன் என்ன பார்க்க முடியல, அவன் போய் கூட இருக்கலாம். ஆனா பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டானே, தேவனை சந்திக்க முடிவு பண்ணிட்டானே, அதனாலே சக்கையோ நான் வீட்டுக்கு வரேன், வா. என்ன தேடி வந்துட்டேன்ல. இவ்வளவு கூட்டத்தின் மத்தியில கூட நீ பின்வாக்கத்துல போல இல்ல, இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில நீ பின்மாற்றத்துல போல இல்ல, என்னை தேடி வந்துட்டு இல்ல. அதனால நானும் தேடி வீட்டுக்கு வருகிறேன். கைகளை தட்டி தேவ நாமத்தை நான் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அடுத்த வசனம். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு அதை கண்ட யாவரும் போனான். அழைத்துக் கொண்டு போனான், இறங்கிட்டான். எல்லாம் இறங்கிடுச்சு. அவன் இருக்கிற எல்லாம் என்ன இருந்துச்சு, அவன் கிட்ட இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் இறங்கிடுச்சு. டாக்ஸ் கலெக்ட் பண்ணதெல்லாம் போயிடுச்சு, அவன் பணத்தை வாங்குதெல்லாம் போயிடுச்சு, அவன் மக்ரூம் பண்ணதெல்லாம் அப்படியே என்ன ஆயிடுச்சு, அப்படியே கூலா இறங்கிடுச்சு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, வாப்பா, இவ்வளோ வேலையில கூட என்னை விட்டுட்டு என்னை வந்து பார்த்துருக்கிற, நேரத்தை எனக்காக கொடுத்துருக்கு, என்னை தேடி வந்திருக்கிற, அப்போ நான் உன்னை தேடி வரமாட்டேன்னா? அதுக்குதான் ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் இறங்கி வந்துட்டார். வர என்ன சொல்ற, இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சக்கேயோ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆமென். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனத்தில் தங்கும்படி போனாரே என்று முறுமுறுத்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ அங்க இருக்கிற ஜனங்களே ஆண்டவர் அதிகமாய் விசுவாசத்தை பார்க்கிறோம். ஆமென். இவர் மேல அதிகமாய் நம்பிக்கை கர்த்தர் வைத்தார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய பார்வை எப்போ அவன் செக்கேயு வந்தானோ அவருடைய பார்வை அவர் மேலேயே இருந்தது. அவ எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டத்தி மரத்து மேல உட்கார்ந்தான். தன் புகழ் பெருமை எல்லாத்தையும் விட்டுட்டான். இனி எப்படியாவது நேரத்தை நான் தேவனை சந்திக்கணும், ஓடி தேடி ஓடி வந்தான்.
தேவனை தேடி வருகிறவர்களுக்கு எப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்பதை வேதத்தின் மூலியமா நாம் அறிந்து கொண்டோம். ஆமென். அவனை இனி நம்ம கர்த்தரை தேடி வரணும், வரக்கூடாது. நேரத்தோடு வரணும், வரக்கூடாதா? முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாத்தோடு, முழு சரீரத்தோடு தேவனை துதிக்க வரணுமா, வரக்கூடாதா? நீ வந்தினா பிழைப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு ஆசை, அந்தஸ்து, பணம், கார் எல்லாம் இருந்து நம்ம வாழ்க்கை இல்லைன்னா, நம்ம ஜீவன் இல்லைன்னா எதுக்கு பிரயோஜனம்? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், பாத்தீங்க, வாசிங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். ஆமென். ஒரு பாவி வீட்டுக்கு கர்த்தர் வந்தார். அல்லேலூயா. அவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அவன் செய்த பாவத்தை கம்ப்ளீட்டா அறிக்கை செய்துட்டான். ஆமென். அவன் என்ன சொன்னா, நான் யாரிடத்துல எது வாங்கினாலும், வாசிங்க வசனத்தை, கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாள் அத்தனையாய் நான் கொடுத்து விடுவேன். இதுதான் சொல்ற வேதம். இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கர்த்தர் கொடுக்கிறார். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம். அவன் ஒரு பாவி, அவன் ஒரு துன்மார்க்கன், அவன் இன்கம் டாக்ஸ் கலெக்டர், அவன் ஜனங்களுடைய ரத்தத்தை குடிக்கிறவன், அவன் கொடுக்காம போனா சிறையில் போடுகிற அந்த அதிகாரம் அவனுக்கு இருந்தது. ஆமென். அப்பேற்பட்ட ஒரு அதிகாரி தேவனுக்காக நேரத்தை ஒதுக்கி தேவனை தேடி வந்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு போராட்டம். தேவனை பார்க்க முடியவில்லை. காரணம், அவன் குள்ள மனிதனாய் இருந்தான். அநேக ஜனங்கள் அவனுக்கு பின்னாலே தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் கூட நான் எப்படியாவது நான் கர்த்தரை சந்தித்து விட்டுதான் நான் போவேன் என்று சொல்லி தன்னையே அவன் தாழ்த்தி ஒரு மரத்தின் மேல அவன் உட்கார்ந்தான். நிமித்தம் அதனால் அவன் பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இருந்திருக்காது. ஆனாலும் கூட இந்த அவமானத்தின் மத்தியிலும் கூட நான் கர்த்தரை சந்திப்பேன், கர்த்தரை தேடுவேன், அதற்காக இந்த நாளிலே நேரத்தை கொடுத்தேன் என்று காட்டத்தின் மேல் உட்கார்ந்தான். ஆமென். இப்பேற்பட்ட காரியம் செய்து அவனை கர்த்தர் பார்த்தார். ஆனா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனை பார்த்துனா நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னார் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே அங்கிற ஜனங்கள்லாம் சொன்னாங்க, ஒரு பாவி வீட்டுக்கு போறாரு, மோசமான ஆளாச்சாவே, எத்தனையோ பேர் வட்டி கொடுக்காம இன்கம் டாக்ஸ் கட்டாம சிறையில போட்டு இருக்கிறானே, அடிச்சிருக்கிறானே, அந்த வீட்டுக்கு இவர் போறாரு. ஆமென். அவன் வீட்டுக்கு வந்தோட என்ன சொன்னா, வாசிங்க. அது முதல்ல அது வாசிங்க. அவன் பாவத்தை குறித்து பேச எசேக்கியேல் 33:15-16 வாசிங்க. எசேக்கியேல் chapter 33 verse 15 and 16. துன்மார்க்கன் தன் வாங்கின அடமானத்தையும், துன்மார்க்கன் பத்தியா அந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டு இருக்கிறது. துன்மார்க்கன் யார்கிட்ட எது வாங்கினாலும் அவன் ரெட்டத்தனையா திருப்பி கொடுக்கணும். ஆமென். அது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அது காரணம். அது எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 15-16 வாசி. துன்மார்க்கன் தன் வாங்கின அடமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திருப்பி கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைத்திருப்பான். பாருங்க, அவன் ஒரு பாவம் செய்தவன் அவன். ஆமென். அவன் செய்த நிமித்தம் வாசிங்க. வருஷத்தை மறுபடியும் வாசிங்க. துன்மார்க்கன் தன் வாங்கின அடமானத்தையும் கொள்ளையிட்ட பொருளையும் திருப்பி கொடுத்து விட்டு. ஆமென். அல்லேலூயா.
அப்ப நம்ம வாங்கினவங்க மறுபடியும் நம்ம திருப்பி கொடுக்கணுமா, கொடுக்க கூடாது? ஆமென். எந்த பொருள் வாங்கினாலும் எது வாங்கினாலும் நம்ம என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்கணும். காந்தி கணக்குல எல்லாம் போட்டக்கூடாது. அது என்ன தான் தெரியல, காந்தி கணக்கு தெரியல. எது ஏத்தாலும் காந்தி கணக்குல போட்டுறாதீங்கன்னு வாங்க. ஒரு பாவி ஒரு மனுஷன் அவன் செய்த துன்மார்க்கம், அதை குறித்து, ஏன்னா சக்கே ஒரு துன்மார்க்கன், ஒரு பாவின் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி விளக்கத்தை கர்த்தர் இந்த இடத்துல நம்ம கொடுக்கிறார். 33:15 துன்மார்க்கன் தன் வாயின் அடமானத்தையும் தன் கொள்ளையிட்ட பொருட்களையும் திருப்பி கொடுத்து விட்டு. ஆமென். இப்ப திருப்பி கொடுக்குறானா இல்லையா? சக்கிய கொடுத்தானா இல்லையா? எவ்வளவு கொடுத்தான்? 4 ஒருத்தர் ஒண்ணு வாங்கினா எத்தனை கொடுத்தான்? அப்படியா இருக்குது? வாசிங்க மறுபடியும் இந்த வாசிங்க 19ஆம் அதிகாரத்துல வாசிங்க. ஒருத்தர் அதை வச்சுங்க, ஒருத்தர் நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனை அங்க சொல்றாரு இல்லையா? எது வாங்கினே திரும்ப கொடுத்துடணும். அப்பதான் உலகத்திலே பிழைப்பாய். ஒரு கால் அவன் சொல்லாம அந்த வார்த்தை இருந்திருந்தான்னா அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. ஆமென். வந்திருக்காது. ஒருத்தட்ட 2 ரூபாய் வாங்கினா 4 ரூபாய் கொடுத்துறேன்னு சொல்லிட்டான். நான் அநியாயமான காசு நான் திரும்ப கொடுத்துறேன்னு சொல்லிட்டான். ஆமென். அல்லேலூயா. துன்மார்க்கன் தன் வாங்கின அடமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருட்களையும் திரும்பி கொடுத்து விட்டு அநியாயம் செய்யாதபடி, என்ன திரும்ப என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகவே சாவான். திரும்ப செய்யக்கூடாது. அடுத்த வசனம் வாசிங்க. அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. அவன் நியாயமும் நீதியும் செய்தான், பிழைக்கவே பிழைத்தான். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நான் ஒருத்தர் வாங்க, நான் 4 ரூபாய் கொடுத்தேன். அப்பதான் அந்த வீட்டுக்கு என்ன வந்தது? தான் செய்த பாவத்தையும், தான் செய்த துன்மார்க்க தனத்தையும், தான் வாங்கின பணத்தையும், அநியாயமாய் வாங்கின பணத்தையும் நான் எப்போ வாயிலிருந்து நான் மறுபடியும் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னானோ அவன் ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வந்தான் என்று வேதம் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. துன்மார்க்கன் தன் வாங்கின அடமானத்தையும் தன் கொள்ளையிட்ட பொருளையும் திருப்பி கொடுத்து விட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. அவன் நியாயமும் நீதியும் செய்தான், பிழைக்கவே பிழைப்பான். அல்லேலூயா. 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 ஆண்டவரை தேடி வந்தான். ஆண்டவரை தேடி அவன் நேரத்தை கொடுத்தான். ஒரு பெரிய அதிகாரி தேடி வந்தான், நேரத்தை கொடுத்தான். அதனால அவனால இயேசுவை பார்க்க முடியல. காரணம் சின்ன குள்ளமா இருந்தான், ஜனம் கூட அதிகமா இருந்தது. நான் போறேன், அவன் போல. எப்படி எனக்கு ஆண்டவரை நான் சந்திக்கணும், எப்படி ஆண்டவரை நான் சந்திக்கணும்? நின்னான், அவமானத்தின் மத்தியில நின்னான், போராட்டத்தின் மத்தியில அந்த காட்டத்தின் மரத்தின் மேல் உட்கார்ந்தான். எவ்வளவு பேர் அவரை கேலி செய்திருப்பாங்க, எவ்வளவு பேர் அவனை அவமானப்படுத்தி இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. அதையெல்லாம் பொருட்படுத்து தேவனுக்காக காத்திருந்தான். இதை அறிந்த கர்த்தர், அவனுடைய பிரியாசத்தை அறிந்த கர்த்தர், அவன் எண்ணத்தை அறிந்த கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நான் உன் வீட்டுக்கு வருவேன். ஆமென். வரும்போது சொன்னாங்க, ஒரு பாவியாச்சே, பாவிகளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 99 ஆடுகள் இருந்தும் கூட ஒரு ஆடு இல்லைன்னா என்னாச்சு? ஒரு ஆடு கிடைச்ச உடனே பரலோகத்தில் எப்படி சந்தோஷம் அடையுமோ அதே போல ஜக்கேயு மனம் திரும்புவதற்கு பரலோக ராஜ்யம் சந்தோஷம் அடைந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வீட்டுக்கு நான் வரேன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே, யார் நம் தேவன்? யாரு? நீதி உள்ள தேவன், நீதி செய்கிற தேவன். ஆண்டவர் வந்தோன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே
நீ வந்துக்கிற ஆண்டவர், நான் யார்கிட்டலாமா நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஆண்டவர், ரெட்டத்தினையா கொடுத்துட்றேன் ஆண்டவர், நாலத்தினா நான் கொடுத்துட்றேன் ஆண்டவர், நான் பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவர். எப்போ சொல்லி அறிக்கை செய்து கொடுத்தானோ அப்பொழுது கர்த்தர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற காலத்தில் நாம் நிற்கிறோம். இதோடு இந்த சண்டே முடிஞ்சிச்சு. புது சண்டே வரப்போகுது அடுத்த மாதம். ஆமென். வாதத்தில் ஒரு சண்டே நீ மிஸ் பண்ணிடாதீங்க. யாரோ செத்து போயிட்டாருன்னா பரவாயில்ல. சில பேருக்கு 12 மணிக்கு தான் ஃபங்க்ஷன் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் கொஞ்சம் ஃபங்க்ஷன் போயிட்டோம் பாஸ்டர், காலையில் எவனா 10 மணிக்கெல்லாம் பிரியாணி போடுவானா? 9:30 பிரியாணி போட்டுருவானா? இல்லை கல்யாணம் பொண்ணு கல்யாணம்னா கூட 8:30 வந்து உக்காந்துருவான். எப்போ போடுவான் சோறு? அப்போலாம் இல்லை, இது ஒரு இது ஏன்னா காலையிலேருந்து மேக்கப்பில் ரெடி ஆகிட்டு போகணுங்க. மழை வந்தால் தெரியும், ரோட்டில் போகும்போது உன் நிலைமை என்னான்னு தெரியும் இல்லையா? மேக்கப் போட்டு போயிட்டுன்னு வச்சுக்க, தெரியாமல் 2 ஹவராக போட்டு போயிட்டுன்னு வச்சுக்க, திடீர்னு மழை வந்துச்சு, தெரியாது என்ன பண்ண, குட்டே துணியன்ட்டேன், இங்கே ஒரு பேச்சஸ், அழகான மூஞ்சி வச்சுக்கணுமா. இதுக்கு ஒரு 5000 10,000 செலவு வேணும் இல்லையா? நார்மலாக ஆண்டவர் வந்து பொறுக்கும் போது மேக்கப் போட்டுன்னு சொன்னாரா? இல்லை நான் கொஞ்சம் கம்மியாக கலர் பண்ணிட்டேன், நான் ஏஞ்சல் அந்த இந்த கடையில் போய் பியூட்டி பார்லர் கொஞ்சம் பவுடர் போட்டுருந்தேன்னு சொன்னாங்க. அழகான மூஞ்ச, அழகான மூஞ்ச அழகாக வச்சுக்கோங்க. பாருங்க, மேக்கப்பே போடுறது இல்லை. ஏன்னா மேக்கப் போட்டால் வேறு மாதிரி ஆகிடுவாங்க. எனக்கே டவுட் ஆகிடும். ஒரு முறை இது சொல்கிற ஒரு சம்பவத்தை, எங்கள் குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடந்தது, கேளுங்க. குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடந்தது. எங்கள் தங்கச்சி உஷா, யார் எங்கள் கல்யாணம் பிரான்சிஸ் சர்ச்சில், அது எல்லா வேலையும் விட்டுட்டு நான் எப்போது என்னுடைய ஹேபிட் என்னன்னா, எங்கள் குடும்பத்தில் கம்ப்ளீட்டாக கல்யாணம் நான் தான் பண்ணுவேன். கம்ப்ளீட்டாக எல்லா கல்யாணமும், ஹால்லேருந்து டெக்கரேஷன்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாம். அப்போ நான் ஹாலில் இருக்கிறேன், ஃபேன்சி சேர் ஹாலில் இருக்கிறேன். அப்போ என் தங்கச்சி வர உஷான் வரா, எல்லாரும் வா வா வா, என்ன விஷயம்? அண்ணியை பாரு வேற மாதிரி ஆகிட்டுக்கிறாங்க. எது சொல்லுதுன்னா, அவங்க தான் அவன் ஒய்ஃபு, நீ டவுட் படாத. இது உண்மையாக நடந்த சம்பவம் இல்லையா? இது கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் போதும் இல்லையா? ஆனால் அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, நான் வெளியே தான் கருப்பான உள்ள வெள்ளை. அப்போ நான் என்ன வெளியே வெள்ளை உள்ள கருப்பா? அடிக்கடி அதான் சொல்லுவாங்க, நீ வேலை, நான் கருப்பு தான், ஆனால் எனக்கு உள்ள வெள்ளை. என்ன கேமரா போட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம், சிசிடிவி கேமரா. உள்ள தெரிஞ்சாதான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. அழகாக மூஞ்சி வச்சுக்கணுமா இல்லையா? அழகாக வச்சுக்கணும். அப்போ தான் 60 வயசு மட்டும் அழகாக தெரியும். நீ நிறைய மேக்கப் எல்லாம் போட்டு 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 55 வயசுல கேள்வி ஆயிடுது. என்னது? ஆமாம், உண்மை இது. ஒன்று மேக்கப் போடலன்னா அவ்வளோதான், உயிரே போயிடும். ஏன்னா மேக்கப் போகணும்னு சொல்லிடுறாங்களே, நீ ரொம்ப அழகாக்குறேங்க அதுக்கு. அதனால் கொடுத்த மூஞ்ச நம்ம பேச சிம்பிளாக அழகா மன மகிழ்ச்சியா உள்ள மாதிரி நாம அப்படி இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். ஏன்னா அந்த கரு உருவாக்குறது அவரு தான். ஆமே, அல்லேலூயா. ஆண்டவரை தேடி வரணும், ஜெக்கியை தேடி வந்தான், நேரத்தை கொடுத்தான். மானம் மரியாதை போன விட பரவாயில்ல, நான் காட்டத்தி மாதிரி ஏறுவேன், நான் ஆண்டவரை பார்க்குவேன். நான் பாவிதான், நான் ஆண்டவரை பார்க்குவேன். ஆண்டவர் அவனை பார்த்தார், வீட்டுக்கு நான் வரேன்னு சொன்னார். ஆமே, அவனுக்குள்ள எவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும். அடா, நம்ம அக்கிரமம் பண்ணி அநியாயம் பண்ணி எத்தனையோ கோல்டு வச்சுக்கிறோம், டாலர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம், வட்டியெல்லாம் வச்சுக்கிறோம். ஆண்டவர் வந்து பார்த்துட்டு என்ன கேட்குவாரா? அவன் மனசுக்குள்ள அது இருந்திருக்க இல்லை. ஆனால் உள்ள வந்தான். ஆண்டவர் வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டான்? எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் 4 மடங்கு நான் கொடுத்துட்றேன். அறிக்கை செய்தான். ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டில் இப்போதான் ரட்சிப்பு வந்தது, இப்போதான் நீ பிழைத்து இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 21 வாசிங்க, நான் முடிக்கிறேன். மலை பிரசங்கத்தில் பேசுறாரு பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம்
19-21 உள்ள வசனங்களை வாசிப்பதை கேளுங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்க்க வைக்க வேண்டாம். இங்க பூச்சியும் திரவும் அவைகளை கெடுக்கும். இங்க திருடவும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோக பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்க பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்க திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் பாருங்க சொல்றாரு பாரு, உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யாரும் ஒரு கம்பளை வீட்டுல தேவன ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம். இப்போ போற மட்டும் உங்களுக்கு தூக்கம் வருமா? தெரியாத ஒரு சின்ன கம்பளை வச்சுட்டு வந்துட்டீங்க. அதான் அந்த வசனம் என்ன சொல்றாரு, கடைசி வசனம், உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ இதயம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுத்துறேன்னு சொல்லி அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்படி என்று சொன்னா நம்முடைய வீட்டில தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம வீட்டில் இருந்தா அந்த வீடு ரட்சிக்கப்பட்ட வீடு அல்ல. தேவனுக்கு உகந்த மாதிரி காரியங்கள் வீட்டுக்குள்ள இருந்தா அந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வீடை பத்தி தான் கர்த்தர் பேசுறார். அந்த வீட்டில் தான் எல்லாமே தொடங்கும். இந்த வீட்டில் தான் ஆசீர்வாதம் இருக்கும், போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆமென். நான் 2-3 நாளாக யோசிச்சு தான் இருந்தேன். நிறைய இன்னும் கிடையாது நான் பழகி இருக்கிறேன். அவங்க போராட்டம் வந்தாங்கன்னா போராட்டம் வந்துச்சுங்க என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்துவ மாத்திரம் ஏன்னா போராட்டம் வந்தால் பிசாசி வந்துட்டான்றாங்க. ஆமென். அல்லேலூயா. நாம் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, வேதத்தில் சொல்லுது, ஒருவர் உங்ககிட்ட எதனா ஒரு பிரச்சனை பண்ணா என்ன பண்ண சொல்லுது பைபிளில்? இல்லை மேலே என்ன போய் தனியாக போய் நின்றுடு, திரும்ப வாக்குவாதம் பண்ணாது. ஆனால் ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு, பாஸ்டர் நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, நான் அதே மாதிரி தான் சண்டை போடும்போது நான் ஒரு ரூம் கிட்ட போயிட்டேன், அவர் தொடர்ந்து என் ரூம் கிட்ட வந்து சண்டை போடுங்க, அப்போ நான் எங்கே தான் போவேன்? வேதம் சொல்றது 2 பேருக்குள்ள பிரச்சனை வரும்போது ஒருவர் மேல் மாடி ரூம்ல போய் தங்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் சொன்னீங்க. கரெக்ட். நாங்க பார்த்தோம் பாஸ்டர், நான் அப்படிதான் மேல ரூம்ல போய் தங்கினேன், ரூம்ல வந்து சண்டை போடுகிறார் பாஸ்டர். அப்ப என்னதான் பண்றது? வெளியில போயிட்டு பானிபூரி சாப்பிட்டு வந்துடலாம். கைகளை தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாம் பார்த்துக்கிறாங்க, யூடியூப்ல பார்க்குறீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ யாரும் மேக்கப்பை போட மாட்டாங்க. மழை காலத்தில் யாரும் போட மாட்டாங்க, வெயில் காலத்தில் யாரும் போட மாட்டாங்க. வேணுமாட்ட டிசம்பரில் போட்டுக்குவாங்க. கத்து செக்யூர் எப்படி ரட்சிப்பில் கொண்டு வந்தார். நம்ம வீட்டுக்கு தேவன் வரணும்னா நம்ம வீட்டில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ ரட்சிப்பு வருமா? வராது. தேவனுக்கு உகந்த காரியம் நம்ம வீட்டுல இருக்கும்போது பிசாசு நுழைவானா? நுழைய மாட்டான். ஆண்டவர் உள்ளகிறார், ஆண்டவர் உள்ளகிறார், ஆண்டவர் உள்ளகிறார். ஆண்டவர் உள்ள இல்லைன்னா என்ன ஆகும்? அவன் வந்து ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் அப்படியே அது வசனம் 1 போய் 7 என்ன அர்த்தம்? முழுசா எல்லாம் வந்து இறங்கிடும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. 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 ஆண்டவர் நம்ம வீடை தேடி வருகிறார். நம்ம வீடு ஆயத்தமா இருக்கிறதா? தேவனுக்கு உகந்த ஒரு வீடா இருக்கிறதா? அல்லேலூயா. இனி வர நாட்களில் ஆண்டவர் வேலை சபைக்கு போறதுக்கு நேரம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் எத்தனை மணி தேடி வரணும்? எத்தனை மணிக்கு வரணும்? இது கேட்டு கேட்டு என் காது ஓட்டையாயிட்டு. இது நான் சபை தொடர்ந்து சொல்லுகிறேன், எல்லாம் தான் சொல்லுகிறீங்க. நாங்கள் 8:45 வந்துடுறோம், 8:45 வந்துடுறோம், 8:45 வந்து ஆண்டவர் ஆலயத்துக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆமென். இது கேட்டு கேட்டு என் காது என்ன ஆயிக்குது? ஓட்டை ஆயிக்குது. இது யார்கிட்ட அறிக்கிறீங்க? கர்த்தர் இடத்துல. ஆமென். வாங்க, டெய்லி வாங்க. நான் அதிகாலையில் நாங்கள் இங்கே இருக்கிறேன். நான் 7 to 8:30 மட்டும் நான் இங்கே ப்ரேயரில் இருக்கிறேன். உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை எங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஆமென். விசேஷமாக நம்ம சபைக்காகவும்
சபை விசுவாசிகளுக்காகவும் அவருடைய பலவிதமான போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கணும். அதுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ஜெப விண்ணப்பங்களை அனுப்புங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, ஆவியான இந்த நாளிலே கூட ஜெக்கியை குறித்து அநேக காரியங்களை பேசும்படிக்காக நீர் கிருபை தந்திரே, வார்த்தைகளை கொடுத்திரே. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். 8 மாதங்களா எங்களை நடத்தினீரே, எங்கள் தேவைகளை சந்தித்தீரே, எங்களை பாதுகாத்தீரே. எந்த ஒரு கொள்ளை நோய்களும் விபத்துக்களும் மரண போராட்டங்களும் வியாதிகளும் அணுகாதபடி எங்களை தாங்கி ஏந்தி எங்களை தப்புவித்தீரே. புதிய மாதத்தை காணும்படி கிருபை தந்தீரே கர்த்தாவே. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா அப்பா ஜெக்கியா வீட்டுக்கு போனது போல எங்க வீட்டுக்கு நீர் வாரம் ஆண்டவரே. ஜெபிங்க, கர்த்தர் நம்ம வீட்டுக்கு வருவார். அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். ஆனால் அவருக்கு உகந்த வீடாய் நாம் மாற வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா.